கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசுன வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசுக்கு இளவலுவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு திமுக சைடில் இருந்து பரிதாப வச்சியாளன் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கிறாங்க. என்ன ஏன் அந்த கடுப்பு எல்லாத்தையும் கொஞ்சம் வீடியோவாக பார்ப்போமா? அதாவது வாங்க வீடியோக்குள்ள போவோம். Decisions of the body is taken in the brain. Similarly, the spinal cord attaches the brain and serves as the entry point. Spinal cord connected to the brain. Brain is a help for the Babylon is a building. என்னடாச்சு? பைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு. மனவேதனையில் பேசியதை தன் தந்தைக்கு நடைந்த அநீதியை உளருதே. அப்ப இன்னொரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து நீங்க சொல்லுங்க. ஆக எல்லாத்துக்கும் வேளா கடைசியா அவட சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்க பையன் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். மாமா என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இது இப்படி பேசும்போது உங்களுக்கு இனிச்சது, அவங்க அப்படி செய்யும் போது உங்களுக்கு கசக்குதா? இதெல்லாம் என்ன நியாயம்? யாயோ என்னங்க எப்பயே முடிச்சிருப்பேன், விளையாட்டை வீணாக்கிட்ட பாரு நீ. அப்படியே இப்ப விஜய் செட்டு பக்கம் போவோம். இவர் சொல்லிட்டாராமா, இவர் சொன்னதுனால கரண்ட் புள்ளி இவ்வளவு வந்துருச்சுன்னு சொல்லி கலைஞர் செய்திகளில் போட்டு அப்பா பாப்பா பயர் விடுறாங்க. சாரி, என்ன உண்மண்டு அவர் வீடியோல என்ன சொன்னாரு பாத்துருவோமா? அர்ஷத்தே, ஏசி அத சர்வர் கூல் ஆகணுமா? சர்வர் இருவர்லாம் அடிச்சு வெளுத்துக்குறோம். அப்படியே நீங்க பண்ற வேலைக்கு இப்ப சர்வர் வேற. ஓகே, ஆஃப் பண்ணி ஏசி ஆஃப் பண்ணு. இந்த பண்ற ஆளே இல்ல ஃபேன். இந்த தேவையில்லாத ஃபேன், தேவையில்லாத லைட் நீங்களுமே சரி வீட்ல ஆஃப் பண்ணீங்கனாலே பாதி கரண்ட் பில் முடிச்சு. ஓகே தான், லைட் எல்லாமே ஆஃப்டா. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வலி வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலா எது சொல்லுவாங்களே, நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர் ஹிஸ்டரினே சும்மா கிடையாதுல்ல. அடுத்த மாசம் அதை பீட் பண்றோம். நான் மனசு வலி வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலா எது சொல்லுவாங்களே, நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர். டேய், இதத்தான நான் ஆட்ட முன்னால உடைக்க போனேன், அதை புடிக்கிட்டு போய் அங்க உடைக்கிறேன். 3 வருடங்கள் அற்புதமாக நிறைவடைந்தது. இந்த நிறைவடைந்ததை கொண்டாடுறதுக்காக தான் இப்ப நம்ம வந்து பாண்டிச்சேரி போறோம். 3வது வருஷம் செலிப்ரேஷன்ல தீ வைக்க பாத்தீங்கன்னா கட்கட் கடகடன்னு கடைசியாக எல்லாத்திற்கும் வேளாக நான் சொல்கிறேன் தலைவர் அவரும் நானும் சேர்த்து சொல்கிறோம். எப்படி கேட்டுப்பட்டாலும் கண்டுபிடிச்சிருவோன்னு தெரியாது போல, மறந்துட்டாங்க போல. இப்ப அடுத்து வருவோம். கூல் சுரேஷ் ஏதோ படத்தை பார்த்துட்டு வாந்தி எடுத்து அறிஞ்சு பேசினாங்க. அதுக்கு கூல் சுரேஷ் சாரை ரிப்ளை கொடுத்துருக்காரு, பாருங்க. பார்த்துருப்பீங்க. இப்ப இந்த வீடியோ கடந்த 4 வருடத்திற்கு முன்னால வேற ஒரு படத்துக்கு வெந்து தணிந்தது காடு, அந்த படத்துக்காக நடந்த சம்பவம் அது. அதாவது அந்த கூட்ட நெரிசலில் நான் மாட்டி மயக்கம் வந்து வாந்தி வந்தது. ஆனால் இப்போ சில விஷ கிருமிகள் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பதற்காக, விஜய் சாருக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக, இந்த ஜனநாயகன் படத்தை ஓடவிடக்கூடாது என்பதற்காக சில தீய சக்தி, தீஞ்சு போன சக்தி இந்த மாதிரி வேலையை பார்த்துருக்காங்க. இது முதல்ல பார்த்து என் ஆயா தான் பார்த்துச்சு. என் ஆயா பார்த்துட்டு அப்படியே பதறிட்டாங்க. அப்படியே பேராண்டி, என்னடா அது, நீ விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணுறாள், என்ன இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்திருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் ஆயாவே திட்டுது. எவன்டா அந்த வீடியோ போட்டது? டிக்கி சீல மானம் கட்டவன், மதி கட்டவன், அவனை கொண்டே குழியில வைக்க, வாயில பச்சரிசி போட, இப்படிலாம் என் ஆயா அவங்களுக்கு. அப்ப நான் சொன்ன ஆயா 1/2 மணி நேரமா சம்பளம் வந்து நான் ஏதாச்சும் வாய வந்து பேசுறேன் ஐயா. எல்லா டைலாக்கும் ஓன் டைலாக் மாதிரியே இருக்கு. அதான்யா 4 இட்லியை வாங்கி கொடுத்துட்டு என் வசனத்தை பூரா என் அனுமதியே இல்லாம அவன் பேசி என்னை மாட்டி விட்டு போயிட்டாயா. இந்த வீடியோ டிஎம்கே ஐடிவிங்லேருந்து வந்திருக்கு, நான் போஸ்ட் பண்றேன். இதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா அதுல என்ன ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா பாருங்களேன்.
இந்த உலகத்துக்கு மகத்தான கருத்து சொல்றாங்க. அதாவது பிரைட் ஆரஞ்சு அம்மா, ஆரஞ்சுன்றது காவி அம்மா, காவின்றது பிஜேபி அம்மா, நம்ம பிஜேபின்றது சொல்றது இல்லையாம்மா, அதை சொல்ல வராங்களாமா. ஆனா சரியான சிந்தனை பஸ். பாருங்க அடுத்த வீடியோ போ. பாலகத்து சைடு உட்காந்துருக்காங்க. ரைட் சைடு 3வது பொம்பளை மஞ்சள் கலர் சைடு கிட்ட பாருங்க. ரைட் சைடு மூணாவது பொம்பளை. பச்சை சேலை எந்திரிப்பா. என்ன பண்றீங்க நீங்க? லெஃப்ட் என்ன பண்ணீங்க? எதுவுமே பண்ணவே இல்லை. சரி உட்காரப்பா. வணக்கம். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேனிகர் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி கீழே, கார்பரேட் கம்பெனி கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் எல்லாருமே 1 இயராக வந்துட்டு ஏடிஎம்கேக்கு கீழே ஸ்ட்ராட்டஜி டீம், அதாவது கேம்பெயின் டீமாக வந்துட்டு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பிரமணியாக்கு கீழே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் எல்லாருக்குமே எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் மந்த் அப்புறம் மே ஜூன் மந்தோடைய சேலரி வரவே இல்லை எல்லாருக்குமே. ஸோ திரும்ப நாங்கள் வந்துட்டு ஒரு அடுத்து கொடுத்துருவோம், ஜூன் மந்தில் கொடுத்துருவோம், ஜூலை மந்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேட்டா, அதாவது ஜூலை 14th ஒரு மெயில் போட்டாங்க. திரும்ப இப்போ ஒரு மெயில் வந்துட்டு இன்னும் 3 months கழிச்சு வரும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 மாசமா நாங்கள் வந்துட்டு பல வாட்டி பர்சனலாவோ இல்லை ஆஃபீஸ் வந்தோ கேட்டு எங்களுக்கே வந்துட்டு ரொம்பவே வெறுத்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒர்க் பண்ணும் போதே எங்களை வந்துட்டு ரொம்ப அப்யூசிவான வேர்ட்ஸ், அதாவது என்னன்னு இல்லை, எல்லா எம்ப்ளாயீஸையுமே வந்துட்டு ரொம்பவே அவங்க தகாத வார்த்தைகளை திட்டிருக்காங்க. ரொம்ப கெட்ட வார்த்தைகளை, ரொம்ப இழிவான வார்த்தைகளை பொம்பளை பசங்களை கூட, இன்க்ளூடிங் பொம்பளை பசங்களை கூட திட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு இங்க இருக்க எல்லாரோடைய மனநிலையுமே ஒரு ஏப்ரல் மந்த் வரைக்குமே அவங்க உண்மையாவே ரொம்ப இது பண்ணி தான் வேலை வாங்கினாங்க. ஏப்ரல் மந்த் நீங்க எல்லாருமே வாங்க, சண்டே கூட வந்து ஒர்க் பண்ணிருக்கோம், நாங்க ஓடி பார்த்துருக்கோம், 2 ஷிஃப்ட், அதாவது டபுள் ஷிஃப்ட் ட்ரிபிள் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். இங்க இருக்க சிஇஓ கரிஷ்மா அவங்களுமே வந்துட்டு நாங்க இந்த ஓடி பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு அதுக்கான அமௌண்ட்டும் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க, வாக்குறுதி கொடுத்தாங்க. பட் அதுவுமே வந்து எங்களுக்கு நிறைவேற்றப்படலை. இந்த மாதிரி சின்னதா எங்களுடைய உழைப்பை உறிஞ்சுற மாதிரி அவங்க அவ்வளோ வேலை வந்து பார்த்துருக்காங்க, எங்களை கேவலப்படுத்திருக்காங்க, ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு பொறுத்துக்கிட்டு இத்தனை நாள் இருந்ததுக்கு இதுக்கு மேலே எங்களால் பொறுக்க முடியாது. எங்களுக்கு கண்டிப்பாக இன்னைக்குள்ள எங்களுக்கு எல்லா சேலரியுமே வந்தாகணும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60-70 பேர் வந்துட்டு சேலரி வராமல் இருக்கும், ஃபுல் சேலரி. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுடைய ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. எங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் தான். இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு வெளியூர்லேருந்து வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே இருக்கவங்க எல்லாருமே வீட்டு வாடகை கட்ட முடியாமல், அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன, எல்லாரும் தெருவில் நிற்கிற நிலைமையில தான் இப்போ எல்லாருமே இருக்கும். எல்லாருக்கும் அடுத்த வேலை சாப்பாடு கிடையாது. ஆனால் நாங்கள் எல்லாருமே மீடியா பர்சன்ஸ். ஆனால் எங்களால் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. நாங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணால் எங்களை மிரட்டுற மாதிரி பேசுகிறாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டு எங்ககிட்ட ஒன்று இருக்கு, அதுலயுமே அப்படிதான் பேசி வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா இந்த 3 மாசம் அப்படின்றது, அப்புறம் இந்த சின்ன அமௌண்ட் கொடுக்கறது எல்லாமே எங்க வாய் அடைக்கிற மாதிரி தான் இருக்கு. இத்தனை நாள் அவங்க மேல வச்சிருந்த ட்ரஸ்ட் எங்களுக்கு போயிடுச்சு. இதை தாண்டி அவங்க எங்களுக்கு அப்பாலஜிஸ் லெட்டர் கொடுத்தே ஆகணும், இத்தனை நாள் எங்களை பேசினதுக்கு. இதுக்கு மேல நாங்க எங்களோட முழு உழைப்பை போட்டு நாங்க ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கான அமௌண்ட்டும் அவங்க கொடுக்கணும், எங்களுக்கு சேலரி கொடுக்கணும், எங்களுக்கு ரீஎம்பர்ஸ்மெண்ட் அமௌண்ட்டும் இருக்கு நிறைய பேருக்கு, அதுவுமே அவங்க எங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்தாகணும். ஐயா ஏடிஎம்கே ஐடி வைங்க யூபிஎஸ் ஐயா ஆமாம்யா, அவங்க உங்களுக்காண்டி எலெக்ஷன் டயத்தில் எப்படி பாட்டு எப்படி வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி கொடுத்தாங்க. பாவம் அவங்க சம்பளத்தை கொடுக்க வேணாமா இப்படி ஏமாற்றி வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு சம்பளத்தை கொடுங்கய்யா.